Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மாநகரத்துடைய மிகப்பெரிய பலம் எதுன்னு தெரியுமா? அதுதான் கனெக்டிவிட்டி. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு மாநகரத்தில் கரெக்டாக இருந்தால் அது எல்லாமே நடக்கும். அதையும் மீறி போக்குவரத்து நெரிசல் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தால் மட்டுமே அதுக்கு பேர் நகரமாக இருக்க முடியும். அந்த வகையில் ஒரு முக்கியமான நகரம் தான் சென்னை நம்ம சொல்ல முடியும். சென்னையுடைய மிகப்பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கனெக்டிவிட்டி. கரெக்டான டிரான்ஸ்போர்ட்டேஷனோட அதை இணைச்சிருக்காங்க. மற்ற நகரங்களை இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த கனெக்டிவிட்டியில் கிங்கு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவங்க பேஸ்மெண்ட் அமைச்சிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி சென்னையிலையும் போக்குவரத்து நெரிசல் இருக்குது, அங்கேயும் மைனஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது சென்னையுடைய ஒரு முக்கியமான கனெக்டிவிட்டியை இப்போ தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்காங்க. அதுதான் OMR ECR. இதை ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ண போறாங்க. அந்த கிழக்கு கடற்கரை சாலையையும் பழைய மகாபலிபுரம் சாலையையும் இணைக்க போறாங்க. அதுக்கான திட்டத்தை தமிழக அரசு வகுத்திருக்காங்க. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு தமிழ்நாடு அமைச்சரான KN நேரு சொல்லிட்டாரு. வெங்கடேசபுரம், இளங்கோ நகர், மணியம்மை தெரு, வீரமணி தெரு, அறிஞர் அண்ணா சாலை, பாண்டியன் சாலை ஆகிய சாலைகளை இணைக்கிற வகையில் 3 இரும்பு பாலங்கள் கட்டப்படும் அப்படின்னு சட்டசபையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக 2019 டிசம்பரில் கால்வாயின் குறுக்கே 6 இடங்களை குடிமை அமைப்பு இறுதி செஞ்சு அதை வடிவமைப்பு தயார் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக சென்னையில் முக்கியமான பல சாலைகள் இருக்குது. அதில் 2 முக்கியமான சாலைகள் தான் ECR மற்றும் OMR. இந்த சாலையை இணைக்கிற திட்டம் அப்படின்றது பல வருட காலமாக பிளானில் இருந்தது. ரொம்ப நாளாக நிலுவையிலேயே இருந்தது. ஆனால் இப்போ ஒரு வழியாக அதுக்கான டெண்டர் விடப்பட்டிருக்கு. இப்போ இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் மொத்தமாக சென்னையுடைய உட்கட்டமைப்பே மாறப்போகுது. ஏன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ECRலேருந்து OMRக்கு போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 to 2 மணி நேரமாக தான் ஆகும் நல்ல டிராஃபிக்கில். ஆனால் இந்த திட்டம் வந்துருச்சுன்னா வெறும் 20 நிமிஷத்தில் போயிடலாம். அப்படின்னா அதோட எஃபெக்ட் எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக ECRை சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடோடு இணைக்க போகிறாங்க. அதுக்காக ட்ரம்ஃபெட் இன்டர்சேஞ்ச் அமைக்கிற வேலைகள்லாம் சீக்கிரமாக நடக்க போகுது. 1.8 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்க போது 40 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட இணைப்பு வசதி ECRல போக்குவரத்தை குறைக்கும். நகரத்துக்குள்ளே போகாமல் 800க்கு வசதியாக பயணிக்கவும் முடியும். ஒருவேளை இது நடைமுறைக்கு வந்துட்டா இதோடைய இணைப்பு அதிகமாகும். சென்னையில் அந்த கனெக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 800லேருந்து புதுச்சேரிக்கு சாலை வழியாக போகணும்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக ஒரு 5 to 6 மணி நேரமாக தான் ஆகும். ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே குறையும். கிட்டத்தட்ட 2 to 3 மணி நேரத்தில் போயிடலாம். சரி, இதனால் என்ன ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, மொதல் விஷயம் டிராஃபிக் கம்மியாகும், 2வது எரிபொருள் மிச்சமாகும், 3வது அந்த வண்டியுடைய தேய்மானம் கம்மியாகும். இப்படி பல விதங்களில் இது பெனிஃபிட்டாக இருக்க போகுது. சரி, இந்த திட்டத்துடைய ஒரு பகுதி தான் அவுட்டர் ரிங் ரோட விரிவுபடுத்துறது. அதுக்காக பிளானும் போட்டாங்க. அதன்படி டெல்லியை சேர்ந்த ருத்ராபிஷேக் என்டர்பிரைசஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு 62 கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோடுடைய இருபக்க எக்ஸ்டென்ஷனுக்காக வரைபடத்தை தயாரிக்க 2.9 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை CMDA வழங்கியிருக்காங்க. கான்கிரீட் கட்டமைப்புகளுக்கு பதிலாக இரும்பு பாலங்கள் அமைக்க குடிமை அமைப்பு முடிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 800 நெடுஞ்சாலையிலே ரயில்வே லெவல் கிராசிங்காகவும் ஒரு புதிய பாலம் கட்டப்படும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொண்டையார்பேட்டை கடும்பாடியம்மன் கோவில் தெருவை இணைக்கிற கொடுங்குயிர் கால்வாயின் குறுக்கே இருக்கிற பழைய பாலமும் தமிழர் வீதியில் இருக்கிற மற்றொரு பாலமும் இடிக்கப்பட்டு புதிய பாலங்கள் கட்டப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமானது தான் இந்த ECR மற்றும் OMRுடைய லிங்க். ஸோ இது உண்மையிலேயே லிங்க் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் என்ன மாதிரியான சாலைகள்லாம் லிங்க் பண்ணணும், எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be.